நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே விச்சூர் எழில் நகர் பகுதியில் கடந்த 3 நாட்களாக தேங்கியுள்ள மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ள நிலையில் கொசஸ்தலை ஆற்றின் உபரி நீரும் சேர்ந்து முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். முதலில் அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு 3-4 நாளாக தண்ணி நிற்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இது போராட்டமாக இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. ஃபுல்லாக கம்பெனிக்கு வந்துச்சு. அதனால் தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. நாங்களே எவ்வளோ மனு கொடுத்துட்டோம், எவ்வளோ சொல்லிட்டோம். வருஷம் இதுமாரி தான் தண்ணி நிற்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீடே முழுகிச்சு. லிண்டல் மட்டும் தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. வருஷம் இப்படி தான் நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காரணம் சார். கொசத்தலை ஆறு திறந்து விட்டாங்கன்னா தண்ணி அதிகமாக வரும். இப்போ மழை தண்ணி வர்றதுனால சுற்றி கம்பெனிங்க இருக்கிறதுனால தண்ணி போகிறதுக்கு வழி எங்கேயுமே இல்லை. அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த பெட்ரோல் பேங்க் பக்கத்தில். அந்த ஒரு வழியில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி போகுது, அவ்வளோதான். மொத்தம் சுற்றி இருக்கிற தண்ணி மொத்தம் இந்த சைடு தான் வந்தாகணும். இல்லை கக்கூஸ் தண்ணியெல்லாம் கலப்படமாகுது. குழந்தைங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது, ஃபீவராக இருக்குது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். அப்பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கு? என்ன மாதிரியான சிரமங்களுக்கு உள்ளாக இருக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். வணக்கம். டிட்வா புயல் எதிரொலியால் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக குறிப்பாக சொல்லப்போனால் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, சோழாவரம், மீஞ்சூர் மற்றும் பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை பகுதிகளில் பரவலாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே கனமழை பதிவாகி உள்ள நிலையில் அந்த குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி அந்த குடியிருப்பு வாசிகள் முற்றிலுமாக பாதிப்படைந்து வருகின்றனர். அவர்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மீஞ்சூர் பகுதி அருகே உள்ள விச்சூர் ஊராட்சி எழில்நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு வாசிகள் இருக்கும் இடத்தில் தற்பொழுது மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி அந்த முழங்கால் அளவிற்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் அந்த பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது அந்த நீரினாலும் இங்கு கலந்து சுமார் 2 அடிக்கு மேலே இந்த தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த குடியிருப்பு பகுதிக்குள் வீட்டுக்குள் அந்த தண்ணீர் சென்று விட்ட காரணத்தினால் அந்த குடியிருப்பு வாசிகள் சிலர் அந்த குடியிருப்புகளை முற்றிலுமாக காலி செய்து அவர்கள் உறவினர் வீடுக்கு சென்று தற்பொழுது தஞ்சம் அடைந்துள்ளனர். அதுபோல் அங்க சில இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தண்ணி சுமார் 2 அடிக்கு மேலே தேங்கியிருக்கு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன் வரையும் சென்றிருக்கிறதுனால இவங்க கிச்சனுக்கும் அவங்க சமைக்கிறதுலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த பசங்க உள்ள இருக்கவங்க வயதானவங்க, குழந்தைங்க போன்றவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட அவர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இங்கு நிலவி வருகிறது. மேலும் இந்த குழந்தைகள் வெளியில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனா அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையும் இங்க நிலவுது. அந்த குழந்தை ஏற்கனவே இங்க இருக்கும் குழந்தையும் ஒருத்தவங்க சொல்றாங்க விளையாட கூட வெளியில போக முடியல, நாங்க ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இங்க ஆண்டுதோறும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதே சூழ்நிலை, சிறிய மழை பெய்தால் கூட இங்க தண்ணீர் தேங்கி நின்று இந்த குடியிருப்பு வாசிகள் பாதிப்படைவதாகவும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் முடங்கி கிடப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தங்கள் வேதனையை நியூஸ் தமிழுக்கு பகிர்ந்துள்ளனர். எனவே இந்த வடிகால் அமைப்பை இந்த ஏரியாவில் இருந்து தண்ணீர் வெளியேற்றும் வகையில் வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி இல்லையேல் நாங்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்து இறக்கும் சூழ்நிலையும் நேரிடும். எனவே இந்த அதிகாரிகள் பார்வையிட வந்தால் கூட அந்த சாலையிலே மேடான பகுதிகளில் நின்றுவிட்டு அந்த சாலைகளை பார்வையிட்டு இங்கு தண்ணீர் நிற்கதா இல்லையா என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விடுவதாகவும், அதனால் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களை பாதுகாக்கும் வகையில் வடிகால் அமைப்பை மேம்படுத்த வேண்டும் எனவும், இந்த குடியிருப்பு இங்கே தற்பொழுது தேங்கியிருக்கும் தண்ணீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாமுடன் செய்தியாளர் பிரபு முனுசாமி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.